ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ்னு சொல்லலாம். என்னென்னு கேட்குறீங்களா? மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாதுளை 1 கப் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு சொலை ஒரு 1/2 கப், மாம்பழம் ஒரு 1/2 கப், எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர். ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் புது பாலில் செய்கிற மாதிரி இருந்தால் நல்ல பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ 2 கப் பாலை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா சூடாக உங்களுக்கு ஆடப்படிய ஆரம்பிக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுகர் இருக்கும். நம்ம இருந்தாலும் கொஞ்சமாக சுகர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சூடாகட்டும் பால். அடுத்து நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ண போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் எப்படி ரெடி பண்ணுங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லோரும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். தண்ணியிலலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பால் நல்லா ஆறின பாலாக இருக்கணும். காய்ச்சி ஆறின பாலில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஸ்டர்ட் பவுடரை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அதனால் வீட்டிலே ரெடி பண்ணி நாம் இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், கட்டி இல்லாமல் இருக்குது. இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பாலை பார்க்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. திரும்ப ஒரு டைம் கிளறி விடுங்க. பால் நல்லாவே சூடாக கொதிச்சு வந்ததை நான் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் மில்க்கு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கலந்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடரில் சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாலில் சேர்த்ததும் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். ரொம்ப திக்னஸ் வந்துடும். அது மாதிரி இருக்கும்போது நம்ம கலராமல் விடக்கூடாது. அதனால் இது மாதிரி நல்லா கலரிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் நல்லா திக்காகும். ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஊற்றின பாலை விட உங்களுக்கு நல்ல திக்னஸ் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நாம் ஊற்றின பாலை விட நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடணும். அடுத்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் ஆறின கஸ்டர்ட் மில்கை 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நாம் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஒரு லேயருக்கு ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மாதுளை உரித்து வச்சுருக்க மாதுளையில் 2 டேபிள் ஸ்பூன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஒன்றுத்துக்கும் தனித்தனி கலர் இருக்கு இல்லையா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஆரஞ்சு சொலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா இனிப்பான ஆரஞ்சு பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது மாம்பழ சீசன் இல்லையா, அதனால் நான் இதில் மாம்பழம் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாம்பழம். நல்ல பழுத்த பழமாக இருக்குது. இதையும் சேர்த்துட்டு அடுத்து ஒரு லேயர் 2 கரண்டி கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம லேயராக செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இந்த கஸ்டர்ட் மில்க் உங்களுக்கு ஃபில் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்த லேயரில் நாம் பேலன்ஸ் வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதே வாழைப்பழம் ஒரு லேயர். அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம்.
இது மாதிரி நாம் ஃபஸ்ட்டு சேர்த்த அதே பழத்தை வந்து இன்னொரு லேயர் சேர்த்துட்டு நாம் பேலன்ஸ் இருக்கிற கஸ்டர்ட் மில்க்கையும் இது மேலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானது. இதில் வந்து நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் சேர்க்கலாம், ஆப்பிள் சேர்க்கலாம், திராட்சை சேர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், இந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸை சேர்த்ததுக்கப்புறமே ஃபைனலாக ஒரு 2 கரண்டி கஸ்டர்ட் மில்க்கை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்து இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஃப்ரூட்ஸோடு சேர்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எல்லா விதமான விட்டமின்ஸும் எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.